பயங்கர பெரிய பெரிய மீன். நானும் ஆசையாக தூக்கிட்டேன். ஆனால் பயங்கர முள்ளா இருக்கும் இந்த மீனுங்கிறதுனால கூட இந்த வெலை மீன் வாங்கி போட்டு வச்சுருந்தேன். எதுக்கும் அவசரத்துக்கு பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் பிளானே வேறு. இந்த சுரக்காயை வச்சு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் மீனை பார்த்துட்டு எப்படி விடலாம் சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பயங்கர மழை கொஞ்ச நேரம் தான் நின்றுச்சு. சரின்னு சொல்லி அதிலேயே எல்லா வேலையும் முடிச்சு விட்டுட்டேன். கூடவே இந்த சுரக்காயை கூட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த தேங்காய் பால் ஊற்றி சுரக்காயை கூட்டு வச்சா தான் அது கொஞ்சமாவது வாயில் வைக்கிறாப்புல இருக்கும். இல்லைன்னா சுத்தமாக தண்ணியை உட்காந்து குடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எப்படியுமே இப்போ செய்கிற பாருங்கள், கடைசியில் துறக்கையெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். கூடவே இந்த ஆம்லெட் மட்டும் பிளெயின் ஆம்லெட்டாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். உப்பு போடாமல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். கடைசியில் உப்பு போட்டு பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரியே அவ்வளோ தண்ணி, அது வத்தாது. கடைசியில் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப் மாதிரி குடிச்சு விட்றணும். ஆனால் இந்த மீன் பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த மலையில் நம்மளுக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம். நடு பீஸாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கடைசியில் இந்த சுரக்காயை வடித்து அள்ளி வச்சுட்டு இந்த முட்டை கொஞ்சம் காஞ்சி போச்சு.